இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேமிலி உள்ள வந்தது. ஆனா இந்த ரெண்டு ஃபேமிலியும் சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா பார்வதியை போட்டு கும்முன்னு கும்மிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒன்னு அமித் ஃபேமிலி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ஃபேமிலி. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா செதைச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்வதி வந்து தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஹாட் ஸ்டாரே பாத்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் பண்ற அளவுக்கு பார்வதியை போட்டு கும்மிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட வீட்டுல இருந்து வந்து அவங்க கூட இந்த கும்மு இருக்க மாட்டாங்க, போட்டு செதைச்சிட்டாங்க. எனிவேஸ் அது என்னன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபேமிலி வந்ததை தாண்டி அமித் கானா வினோத் இவங்களுக்கான சண்டை. அது மட்டும் இல்லாம அமித்துக்கு பயங்கரமான கிளாரிட்டியை வந்து அவங்க ஒய்ஃப் கொடுத்தாங்க. அதே மாதிரி திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வைஸ் வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை கேட்டா நீ பொழைச்சுப்ப, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அமித் இவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட் டிஸ்கஷன்ல இருந்து வருது. அதாவது பார்வதி வந்து இவங்க கிட்ட ஒன்று பேசிட்டு என்கிட்ட ஒன்று பேசுவா, நம்ம கிட்ட பேசுறது எத்தனை பேர் அப்படியே அந்த கேங்ல சொல்றா. நீங்க யோசிச்சு பாருங்க அமித், உங்களுக்கு அதாவது பார்வதி தான் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த கேங்ல சொல்றது. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி அவங்களுக்கு தெரியுது, எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா இப்படி தான் தெரியுது, அவளை நம்ப கூடாது, இதை வந்து பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதியை பத்தி புட்டு வைக்கிறாங்க. பார்வதி இதை பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட போன வாரம் ஃபுல்லா அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போயிட்டு சாண்ட்ரா பண்ணு நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு அந்த பக்கம் கனிக்கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க போய் கோல் போடுறது, இங்க ஒரு கோல் போடுறது, அங்க ஒரு கோல் போடுறது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஃபுல்லா பார்வதி வந்து போன வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பிரச்சனை சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுதான் அமித்துக்கு அட்வைஸா கொடுக்குறாங்க. கொஞ்சம் பார்வதி விட்டு விளங்கிறியா அமித் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பீஸ் வந்து ஓகே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்புட் வாங்கிட்டு திருந்தோன்னு பார்த்தா திருப்பி அப்படியே தான் இருந்தது. ஐயய்ய இது திருந்தாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திருப்பி அமித்துக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை. எதுக்கு? அந்த பூரிக்கு தம்மா துண்டு பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சண்டை. அந்த இடத்துல கானா வினோத் உண்மையிலே ஓவரா தாங்க பண்றாரு. அந்த மனுஷனை என்னதான் கேட்டா நான் இப்படி தான் எப்பவுமே பண்ணுவேன், ரோட்ல வந்து இதே மாதிரி எல்லார்ட்டையும் பண்ண முடியுமா? இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க நார்மலா பேசும்போது பார்த்தீங்கன்னா எகிரிட்டு போவியா, போட்டு பொழந்துட மாட்டாங்க. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அந்த இடத்துல அமித்தை பார்க்கும்போது பாவமா இருந்ததுங்க. கடைசியில் அந்த மனுஷன் வந்து சாரி கேட்டு கட்டி பிடிச்சி சமாதானமா வராரு. அந்த இடத்துல வந்து ஒரு கானா வினோத் ஒரு விஷயம் சொல்றாருங்க. ஓகேங்களா, அதாவது பூரி உனக்கு ஒழுங்காக போட தெரியல அப்படின்ற மாதிரி. அதுக்கு அமித் ஹெட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இங்கேருந்து போயான்னு சொல்கிறார். அதோட போயிடலாம்ல, சரி ஓகே நீங்களும் அவர் கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நம்ம கலாய்க்கிறது நிறுத்திக்கணும். அதோட வந்து போயிடும், என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீ அவர் மேலே பார்த்தீங்கன்னா அன்பு எல்லாம் வச்சிருந்தாலும் சரி, அதோடு நிப்பாட்டிக்கணும். அதுதானே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அழகே. ஸோ நிப்பாட்டாமல் அவர் ஹெட் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சு திருப்பி கலாய்க்கிறது, திருப்பி அவர்கிட்ட எகிரிட்டு கத்துறது, அப்புறம் என்ன அது ஃப்ரெண்ட்ஷிப்பு? அந்த இடத்துல ஒருத்தன் கஷ்டப்படும் போது அந்த இடத்துல நீ திருப்பி அவர் நாக்க மடிச்சுக்கிட்டு கத்திட்டு போகிறேன்னா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே தப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல அமித்தும் பார்த்தீங்கன்னா திருப்பி கோவப்பட்டாரு. உன்னை நான் எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன், உன்னை வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் நான். ஸோ உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், நீ போய் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கே, என்ன வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது உண்மைதான், அவர் வந்து கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கானா வினோத் இவர் போய் முதல்ல அங்கே சாரி கேட்டு சமாதானம் ஆயிருக்கணும். ஆனால் அவராவில் அமிதா வந்து சரி ஓடியா ஏன்னா அவர் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அமிதா வந்து சாரி கேட்டார். அந்த இடத்துல அரோரா வந்து பாயிண்டை பிடிச்சி கானா வினோத் கொட்டுன்னு கொட்டலான்னு பார்த்தது. அதுக்குள்ளே அமித் தான் வந்து காப்பாற்றினாரு. ஏன்னா அரோரா கரெக்டான பாயிண்ட் கேட்குது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பேசினது சரி, எதுக்கு நாக்கு கடிச்சிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கிளியராக கேட்டணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தால் பேச முடியல. ஏமா இங்கே நாக்கு கடிச்சதுல ஒரு பாயிண்ட் இல்லை, அந்த ஆள் என்ன இது பண்ணார், அவர் ஏதோ பண்ணிக்கிட்டாரு, நீங்கள் எதுக்கு நாக்கு கடிச்சிட்டு போறீங்க? இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் இப்படி நடந்தது தெரியுமா? போன வாரத்தில் நடந்ததுன்னா அப்பயே நீ கேட்டிருக்கணும். இப்போ இந்த மேட்டரை பற்றி தான் பேசணும், நீங்கள் எதுக்கு நாக்கு கடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா கானா வினோத்துக்கு ஒரு மண்டை குழம்பிச்சு. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒருத்தவங்களை பார்த்து பலி பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அரோரா தான் நினைக்கிறேன். அப்படியே பாயிண்டாக பேசுதுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கத்தி உங்களால் சமாளிக்க முடியாது, ஏன்னா திருப்பி கத்தாது. ஆக்சுவலாக திருப்பி கத்துறவங்களான நீங்க கத்திட்டு போயிடலாம். அந்த பொண்ணு கத்தவே கத்தாது, டீசெண்டா உட்காந்து பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து அடிக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்காங்க. பார்வதி அரோரா பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பிதிரிக்கிட்டு ஓடுது. இந்த இடத்துல யாரு பக்கத்தில் நின்னாலும் சரி, அரோரா பக்கத்தில் நின்னா கொஞ்சம் தள்ளி தான் போகணும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஆடுனுக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இப்படியே ஒவ்வொரு பாயிண்டா பேசி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்டென்ட் இது அரோராக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாய்க்குட்டி வேணும், அவங்களுக்கு ஃபேமிலியில் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டில் அழுதுட்டு இருந்தாங்களே. ஸோ அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஆதரவா, அதாவது அவங்க ஃபேமிலிக்கு பதிலாக அவங்க நாயை உள்ள ஒன்று பிக் பாஸ் அப்படின்னு ஆதரவு குரல்கள் வலுக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாயை உள்ள விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எனிவேஸ் இதுக்கப்புறம் அமித்தோட ஃபேமிலி உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமித்தோட பொண்ணு வேதா தானே. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டடுங்க. இந்த வயசில் பயங்கரமாக பாட்டு பாடுது, எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுது, எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அமித் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தையும் அமித்தையும் வந்து பயங்கரமாக பாராட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்குது, கானா வினோத்து மேலே அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேறு லெவலில் இருக்குது போல. ஸோ அப்போ தான் கானா சொல்கிறார், இப்போ தான் அடிச்சுக்கிட்டோம், நீங்கள் அடிச்சுக்கோங்க, எதை ஒன்றா பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, அமித்துக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கானா வினோத் வந்து நாங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னார். லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கீங்களோ இல்லையோ, அந்த மனுஷனை திவாகர் மாதிரி நடத்தாமல் இருந்தாலே
போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் கலாய்க்கிற ஒரு டூல் ஒரு மெட்டீரியலாக அங்கே அமித்தை பார்க்க முடியாது. திவாகர் மாதிரி இல்லை அங்கே அமித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறவர், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறவர். அவரை வந்து நீங்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் அடங்கி போக மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் கானா வினோத் அமித்தை அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாருன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் அமித்தோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை போட்டு பொல முழங்குறாங்க. நீங்கள் எதுக்கு வந்த மற்றவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இங்கே வந்து நீ வந்து இப்போ சாண்ட்ரா ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேச்சிக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் சேச்சி மலையாளம் பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போகிறாங்கன்னா கூடயே உட்காந்து நீயும் பண்ணிட்டு இருந்தா அது எப்படி பார்க்க முடியும்? பார்க்க சகிக்கல. ஸோ தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாத. நீ எல்லாரு கூடயும் பழகணும். இந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் கூட நீ பழகிட்டு இருக்க, அது ரொம்பவே தப்பு. இவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா? பார்வதியுமா பின்னாடி பேசுகிறா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. யோ பார்வதி தான் உங்க பின்னாடி பேசுது. பார்வதி வந்து பார்த்தோன்னா அவள் கேமுக்காக எந்த லெவலுக்கு போவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது அங்கே மட்டும் சொன்னது இல்லாமல் திருப்பி பார்வதி அந்த எல்லாருமே உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டு உடச்சிட்டாங்க. உன்னோட அதாவது கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுன்னு இருக்குல்ல, அதை தாண்டி நம்மளோட கேரக்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீ வந்து ஒரு மாதிரி அதை பாதுகாத்துக்கோ அப்படின்ற மாதிரி டேரெக்டாக தான் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி வந்து அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி கேரக்டர் அது இதுன்னு யோசிக்கிறாங்க. நானாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா நீயாக தான் இருக்க, அப்போ உன் கேரக்டரே தப்பாக இருக்குது அப்படின்றதான அர்த்தம். அந்த இடத்துல கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகிற மாதிரி இருக்குது, அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி தான் சுற்றுவேன். அதாவது நானாக தான் இருக்கேன், அவங்க எந்த ஒரு இதில் சொல்கிறாங்கன்னு தெரியல, அதாவது எந்த ஒரு இதில் வேர்ட்ஸில் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. எப்படி சொன்னால் என்ன, சொல்கிற மீனிங் ஒன்று தானே. நீ கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற அப்படின்றது அது தப்பாக தானே இருக்குது. அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமுக்காக ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இறங்கி ஒரு கேம் ஆடுறோம். ஸோ அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கல. அவங்க சொன்னதுக்கு வேறு என்ன மீனிங் இருக்கும், இவங்களுக்கு பாசிட்டிவாக வேறு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்கிருந்து சிறந்த போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் ஆனால் அவங்க அமித்தோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக தான் நீ கேம் ஆடணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட மட்டும் உட்காந்து பேசக்கூடாது, எல்லாரு கூடயும் பேசணும். உனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சுன்னா எந்திரிச்சு நீ பேசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாத. யாருமே அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டையும் நீ பேசினா பேசுவாங்க. நீயா ஒதுங்கிட்டு இந்த மாதிரி அவங்க என்ன சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாத. எல்லாருக்கிட்டையும் பேசு, எல்லாரும் முன்னாடி தைரியமாக பேசு, பயப்படாத. உனக்கு எது வருதோ இல்லையோ பயம் மட்டும் வச்சுக்காத, தைரியமாக பேசு அப்படின்னு நம்ம பயங்கரமாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்பீச்லாம் கேட்கும் போது அவ்வளோதான்டா அமித் வந்து பொங்கி எழ போறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா அவங்க ஒய்ஃபு திருப்பி வெளியே போனோன்னே திருப்பி பார்த்தீங்கன்னா பார்வதி கூட தான் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா அமித்தே நீ திருந்த மாட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டரியா உங்களுக்கு தான். ஏன்னா கேரக்டர் வைஸ் நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்றது உங்கள் பொண்டாட்டியே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா கடந்த 10 நாளாக அமித்து நீ வந்து பின்னாடி பேசுகிற, அதுக்கு முன்னால் இப்படி பேசுறதில்லை. நீ வந்து பார்வதி கூட உட்காந்து பேசும்போது திவ்யாவை பற்றி பேசுகிற, சாண்ட்ரா கூட உட்காந்து பேசும்போது திவ்யாவை பற்றி பேசுகிற, அதே மாதிரி கனியை பற்றி பேசுகிற. இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் கூட உட்காந்து பேசும்போது தான் நீ பேசுகிற. எதுக்கு அந்த மாதிரி பேசுகிற? அவனுக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கா, டேரெக்டாக அவங்ககிட்டே போய் பேசுகிறேன். இவங்க 2 பேரும் அப்படிதான் உன்னை கிளறி விட்டு உனக்கு தான் அது கெட்ட பேர் வரும் பின்னாடி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அமித் அதை பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா நேற்று கூட பண்ணிட்டு இருந்தாரு. கனியை ஒரு மாதிரி எப்படி சொல்ல பின்னாடி தான் பேசிட்டு இருந்தா, கனியை பற்றி புலம்பிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு முத்தம் கொடுத்தாங்க அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில், அதையும் வச்சு மார்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த 2 விஷயமும் அமித் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாரு. போன வாரமும் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சாண்ட்ரா கூட உட்காந்து பேசும்போது கழுவி ஊற்றிட்டு தான் இருந்தாரு. ஸோ அதனால தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏதாவது உனக்கு தோணுதா டேரெக்டாக போய் முன்னாடி பேசுகிற பின்னாடி பேசாத அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுறாரா என்னன்னு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட் திவ்யா ஃபேமிலி என்ட்ரி வந்ததுலேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலேயே எதிர்பார்க்கல, இப்படி சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நீ கேமை சூப்பராக நீ கோவப்படு, நீ வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும், எல்லாமே ஆயிக்கோ, எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோ, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வரணும், ஜெயிக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா உண்மையிலே திவ்யாவுக்கு கிளியராக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி தோலமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வெளியே இருந்து சொல்கிறாங்க. ஏன்னா விஷயம் என்னன்னா திவ்யாக்கு அது புரியவே மாட்டுது. அவங்க வந்து என்ன பேச விட மாட்டாங்க, முன்னாடி ஆக்ஷன் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உண்மைதான், அவங்க என்ன வேணா ஆக்ஷன் காமிக்கிட்டோம். அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு, அவங்கள பேச விடு அப்படின்றாரு. ஏன்னா பேச விட்டால் தாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட நியாயம் இருந்தால் அவங்கள பேச விட்டால் தான் வந்து லாக் ஆவாங்க. நீ பேச விடாமல் நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவன் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது தப்பான பாயிண்ட்டாக இருந்தாலும் அது என்ன பேச விட மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு தள்ளிட்டு போயிடுவான். யாராக இருந்தாலும் சரி, அவன் பாட்டு இவங்க பேச விட மாட்டாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் அவங்க அப்பா தெளிவாக சொல்கிறாரு, பேச விட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திவ்யாவுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க அப்பா கிட்டே அவங்க வந்து பேச விட மாட்டாங்க, அவங்க அப்பாவே பேச விட மாட்டாங்க. அப்படி இல்லைப்பா இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி, எங்கேருந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க தம்பியா ஆனால் நான் என்ன தெரியல. எனவே அவர்லாம் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணாப்ல. ஸோ இந்த இடத்துல வந்து சபரியும் அவரும் 2 பேரும் மேரேஜ் ஆகாதனால அதை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா ஒவ்வொருத்தர் பற்றியாக சொல்லிட்டு இருந்தாரு. அதில் பார்வதியை போட்டு டாராக கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கே பார்வதியை பார்க்கும்போது சே பாவமாக இருக்குடா, ஏன்னா இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி லைவ்ல பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஷோலே அப்படின்னா லைவ்ல பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு.
அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கொளுத்தி போட்டுட்டு அங்கே தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்பாங்க, அங்கே புகைதா என்னன்னு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து இப்படி பண்ணாங்களே, இவங்க கிட்ட வந்து அப்படி நடந்ததில்ல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியே ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது அவங்களே தான் அதை பண்ணுவாங்க, திருப்பி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அது உண்மையான கேட்டிங்கன்னா உண்மைதான், பார்வதி யாரும் கேம் தானே வச்சுக்கோங்களேன். அது இருந்தாலும் பார்வதி வந்ததுலேருந்து அடி, அதாவது ஒரு அதாவது கமூர்த்தினா ஒரு பாராட்டுறாரு, நீங்கள் தலையானா நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. உடனே பார்வதி உள்ள இன்வால்வ் ஆகி இல்லை அவர் இந்த மாதிரி ஃபேமிலி ரவுண்டுன்றதுனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்கோம், இல்லைன்னா டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ அவர் தானே பேசுகிறேன், நீ ஏமா உள்ள வர, அதுதான் பார்வதி அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு கட்டத்தில் பார்வதி எங்கே கொந்தளிச்சு அவங்க அப்பாவை கிழிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திவ்யாக்கே முடியல, ஐயோ இந்த மாதிரி அப்பா அப்பா அப்பான்றாங்க, அந்த மனுஷன் நிறுத்துற மாதிரி இல்லை, ஃபன்னாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு போட்டு பார்வதியை பொலன்னு பொழந்துட்டாரு. இதுக்கு விக்கல்ஸ் சபரி கனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சிரிச்சு அந்த ஏற்றி விட்டாங்க. இன்னும் அதாவது பேசுங்க அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஆனந்தமாக இருக்குது. அவர் பேச இப்போதான் என் மனசில் இருந்த பாரமே குறையுது அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. போட்டு ஒரு கிழிச்சிட்டாருங்க அவங்க அப்பா. உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல பார்வதி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை கடைசியாக திவ்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஏதோ ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் போயிருந்தாருன்னா மேபி ஃபேமிலியாவது எதுவாது இதோ பாருங்க டேடி ஒரு லிமிட்டு தான், என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எகிரிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு ஏன் நடக்கும்னு நினச்சேன், அது பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்வதி கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏதோ கொஞ்சம் வயசில் பெரியவங்க அப்படின்ற மாதிரி மன்னிச்சு விட்ருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உண்மையிலே எல்லாரும் சுற்றி இருந்து பார்க்கும்போது லைவில் பார்க்கும்போது எனக்கே என்னடா இது இப்படி திட்டிகிட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு மாதிரி நடந்த மேட்டர் தான் இல்லாதெல்லாம் போலாதெல்லாம் சொல்ல, பார்வதி என்ன பண்ணாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஃபேமிலி ரவுண்டு எல்லாம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்கும் போது போட்டு கும்புறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் சொல்லுங்கள், அதாவது நடக்காத சொல்லலை, நடக்கிறது தானே சொல்கிறாங்க, பார்வதி பண்ணது தானே சொல்கிறாங்க. கோர்ட் டாஸ்கில் என்ன பண்ண, அதே மாதிரி சில்ட்ரன்ஸாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஒழுங்காக விளையாடல அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க குழந்தைங்களா இவனுங்க ஒழுங்காக இல்லை, சரி ஓகே அப்போ கோர்ட் டாஸ்கில் நீ எதுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக்கே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டு பொலன்னு பொழகுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன இருந்தாலும் பார்வதியும் ஒரு ஜீவன் தானே, ஒரு பொண்ணு தானே, என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயமா நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் 2 ஃபேமிலி உள்ள வந்ததா, இதுக்கப்புறம் அந்த 2 ஃபேமிலி வந்துட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவுலலாம் என்ன பண்ணானுங்க, சும்மா ஏதோ பேசுறது எடுத்து ஒரு டாப்பிக்காக போட்டு எபிசோட ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதாவது உண்மையிலே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கு அமித்தோட சண்டை, இதை தவிர மிச்சம் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா சும்மா எபிசோட ஓடுறதுக்கே கண்டென்ட் இல்லை, ஏதோ ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. இந்த சபரிக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்ததுல இந்த பிரஷ் எதுக்கு இங்கே அடுக்கிற அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு டாபிக் 1 hour ஷோவில் போடுறீங்களே நீங்கள், வேற வழி இல்லை. பிக் பாஸ் உங்கள் ரேஞ்ச் என்ன இந்த நிலைமைக்கு இறங்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது கனியும் திவ்யாவும் வந்து கிச்சனில் இந்த மாதிரி எதுவுமே எல்லாத்தையும் ஓப்பனாக வச்சுட்டு போயிட்டாங்க, ஒழுங்காக க்ளீன் பண்ணல. இதை பற்றி நான் கனி வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க அமித்துக்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசிப் ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் இருக்குல்ல, இந்த சப்ப மேட்ரு எடுத்துகிட்டு வந்து ஷோ ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஃபைனலாக திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு மேட்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அரோரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனால் ஏன் எதுன்னு சொல்ல அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் எனக்கும் ஏன்னு தெரியல. ஏன்னா அரோரா பெருசாக திவ்யாவை பற்றி நெகட்டிவ் எதுவும் பேசலை, திவ்யாவை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. திவ்யா வந்து இந்த மேட்டர் வேணால் சொல்லியிருக்கலாம், திவ்யா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த தப்பு பண்ணால் எடுத்து உடனே பேசிடுறாங்க. ஸோ அதனால் திவ்யா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. மேபி அதை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓ அப்படியா, ஆமாம் கண்டஸ்டன்ட்னா எல்லாருக்கிட்டே ஜாக்கிரதை தானே இருக்கணும், என்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டே ஜாக்கிரதை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இன்னைக்கான எபிசோட் இவ்வளோ தாங்க நடந்தது. இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி வந்து திவ்யா ஃபேமிலியும் அமித் ஃபேமிலியும் போட்டு பொழந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சும்மா அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.